எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என் ஃப்ரெண்டு ஒருத்தி என்கிட்ட தம் ரோடு எப்படி செய்யுதுன்னு கேட்டேன் தான், அவளுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு தம் ரோடோடைய அளவு கரெக்டாக சொல்கிறேன், அதை கரெக்டாக பார்த்துங்க. 1/4 கிலோ ரவா லூஸில், 1/4 கிலோ சர்க்கரை, 1/4 லிட்ரு பால், 150 கிராம் நெய், 2 முட்டை. இதாங்க 1/4 கிலோவுடைய மெஷர்மெண்ட்டு. கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த 1/4 லிட்ரு பாலை காய்ச்சி 100 கிராம் ஆக்கிடணும். கரெக்டாக 100 கிராம் ஆனோடனே இவ்வளோ சுண்டி கம்மியாக இருக்கு பாருங்கள். நல்லா சுண்டன பால் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சர்க்கரையை அரைச்சி வச்சுக்கோங்க. எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. முட்டையை 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா இதில் மெயின் கை வச்சு தாங்க அடிக்கணும். சர்க்கரையும் முட்டையும் 20 நிமிஷம் கரெக்டாக அடிச்சுக்கணும். 20 நிமிஷம் கை எடுக்காமல் நல்லா அடிச்சிக்கிங்க. இதில் நம்ம அந்த கேக் செய்கிற இதை வச்சு அடிக்கக்கூடாது, மிக்சியில் அடிக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் அடித்தா இதில் முட்டை தனியாக பிரிஞ்சு வந்துடும். நம்ம கையால் அடித்தா மட்டும்தான் முட்டையும் சர்க்கரையும் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக பார்த்து கரெக்டாக செஞ்சுக்கோங்க. இதை பாருங்கள், 20 நிமிஷம் அடித்ததுக்கப்புறம் எப்படி அடித்து நல்லா வெள்ளையாக இந்த அளவுக்கு வந்துடும். நல்லா புஷ்ஷுன்னு இருக்குது பாருங்கள். நல்லா கிளம்பி இருக்கும் முட்டையும் சர்க்கரையும். 20 நிமிஷம் கன்ஃபார்ம் அடித்தாகணும். டைம் வச்சு தான் நானே அடித்தேன். அந்த மாதிரி டைம் பார்த்து அடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ரவையை கொட்டிக்கோங்க. ரவையை கொட்டி அதே 20 நிமிஷம் திரும்பவும் அடிக்கணும். இதில் இதை அடிக்கிற மெஷர்மெண்ட்டு தாங்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். கரெக்டாக நல்லா கைவலி இல்லாதவங்க யாரோ ஒருத்தங்க அடிச்சுக்கோங்க. எனக்கு இதுவே கைவலி வந்துருச்சு. எப்படியோ ஓரளவுக்கு அடிச்சிட்டேன். நல்லா வந்துச்சு ஸ்வீட்டு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு செஞ்சுத்தாங்க. நல்லா அடிச்சுக்கோங்க. அந்த ரவை முட்டை பால் 3 நல்லா கலக்கணும். ரவை முட்டை சர்க்கரை 3 நல்லா கலந்ததுக்கப்புறம் 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பால் எடுத்து ஊற்றிக்கோங்க. பால் நெய் 2ஐயும் ஊற்றி பாருங்கள். பால் பாருங்கள், பால் கோவ மாதிரி ஆகிடுச்சு. 100 கிராம் அளவுக்கு காய்ச்சிக்கணும். 1/4 லிட்ரு பால் 100 கிராம் அளவுக்கு 100 நெய். அதாவது இது 1 கிலோ அளவை நான் சொல்கிறேன். 1 கிலோ ரவா, 1 கிலோ சர்க்கரை, 1 லிட்ரு பால், 1/2 லிட்ரு நெய். அதை அப்படியே 1/4 கிலோவுக்கு பிரிச்சுக்கோங்க. அவ்வளோதான் மெஷர்மெண்ட்டு. நல்லா நெய்யையும் பாலையும் ஊற்றி அப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் மஞ்சள் கலர் கேசரி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சள் கலர் தான் இந்த ஸ்வீட்டுக்கு கலரு சூப்பராக இருக்கும் பார்க்க. வேறு கலர்லாம் போட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் இந்த கலர் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தட்டோ ஒரு சட்டி ஒரு சட்டி மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு கண்டிப்பாக அதில் ஒரு பேப்பர் போட்டே ஆகணும். பேப்பர் போட்டால் மட்டும்தான் இந்த ஸ்வீட் ஒட்டாமல் வரும். நான் கேக் செய்கிற இது இருந்துச்சு, அது வச்சுட்டேன். இல்லைன்னா நீங்கள் சட்டியில் கூட வச்சுக்கலாம். அடுப்பில் செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மேலே நெருப்பு வைக்கணும் இந்த ஸ்வீட்டுக்கு, அதான் மெயின். நான் கேஸில் செஞ்சதுனால சும்மா ஒரு தவா நல்லா சூடு பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஊற்றிக்கங்க. நெய் தடவிட்டு நம்ம எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கிறத ஊற்றிட்டு கேஸில் ஒரு வாணலில் வச்சு மண் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த கேக் எடுத்து வச்சிட வேண்டியதுதாங்க. கரெக்டாக இது 1.25 மணி நேரம் வேவுங்க. அடுப்பாக இருந்தாலும் சரி, இது நீங்கள் 2 கிலோ செஞ்சாலும் இதே டைம் தான், 1/2 கிலோ செஞ்சாலும் இதே டைம் தான். இந்த இரும்பு பேன் செம்ம வெயிட்டு. இதை நல்லா சூடு பண்ணி நான் மேலே தம்முக்காக வச்சுட்டேன். செஞ்சு முடிச்சாச்சு பாருங்கள். சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம இந்த மண்ணில் வச்சதுனால அதில் லைட்டாக இருக்கும் தான் மண். அதை எடுத்துகிட்டு தட்டிட்டு எடுத்துட வேண்டியதான். கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். இது நல்லா இந்த ரோஸ்ட் கலர் ஆனால் தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இல்லைன்னா அது கலர் மாறலைன்னா நல்லா இருக்காது. ரொம்பவே சூப்பராக டேஸ்டான ஸ்வீட் தாங்க இது. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஆனால் இது செய்கிறது தான் கொஞ்சம் நம்மளுக்கு டைம் எடுக்கும். இந்த பக்குவமும் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக தெரிஞ்சிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓவனில் வச்சா இது மேலே வேவாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அடுப்பில் செய்கிறது மட்டும்தான் இதில் பெஸ்ட்டு. அடுப்பில் மண் வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஸ்வீட் அடித்து ஊற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே நெருப்பு வச்சுருந்தாங்க. நெருப்பு வச்சுட்டா நல்லா ரோஸ்ட் கலராக மாறிடும். கேஸ் மேலே நெருப்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால் நான் அந்த வெயிட்டான இரும்பு இப்படி எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த மாதிரி செவந்த கலராக இருந்தாலே சூப்பராக இருக்கும். அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான். இது வெளியே வச்சாலே 1 வாரத்துக்கு வீணாகவே ஆகாது, நல்லாயிருக்கும். நான் ஃப்ரிட்ஜெலாம் வச்சா இருவுன மாதிரி ஆகிடும். ஃப்ரிட்ஜெலாம் வைக்காதீங்க.
சூப்பரான தம் ரோட் கேக் ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணியாச்சு கேக்கை. நம்ம மேலேயும் நெருப்பு வச்சா நல்லா கலர் இதே மாதிரியே வந்துடும். நான் கேஸ்லேயே செஞ்சதுனால அந்த கலர் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகலை, அப்படியே இருக்குது. என் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதிகமாக நெய் வாசனை தான் அவ்வளோ அடிக்கும் அதில். எப்படி இருக்கு பாருங்கள். முந்திரி நிறைய போடுங்க, அது மென்று சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1/2 கிலோக்கே இது 15 பீஸ்க்கு மேலே தான் வந்திருக்கு. 1 கிலோலாம் செஞ்சால் 80, 40, 50 அப்படி வரும். அடுப்பில் செஞ்சாக்கா நல்லாவே இன்னும் நல்லா உப்பி கரெக்டாக சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான தம் ரோட் கேக் ரெடி. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சந்தேகம் எதாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். ஓகே, டாட்டா, பாய்.